கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் எஸ்தர் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எஸ்தரின் உபவாச ஜெபம் என்று உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். எஸ்தர் 3 நாட்கள் பகலும் இரவும் தண்ணீர் குடியாமலும் உணவு அருந்தாமலும் அவள் உபவாசம் இருக்கிறாள். மற்றவர்களையும் உபவாசம் இருக்க சொல்லுகிறாள். இந்த உபவாசம் எதற்காக என்று தெரியுமா? யூத ஜனங்களை ஆமான் அழிக்கும்படி பல பிளான போடுகிறான், பல திட்டங்களை போடுகிறான். ஆனால் அந்த உபவாச ஜெபத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? 9வது அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதனுடைய பின்பகுதி, யூதரானவர் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்ததா? இவருடைய உபவாச ஜெபம் என்ன நடப்பித்தது தெரியுமா? காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினது. தேவ திட்டத்திற்கு விரோதமாய் பிசாசு போட்ட திட்டங்களை எல்லாம் தேவன் குலைத்து போட்டார், உடைத்து போட்டார். ஆமென். இன்னைக்கு நீ எஸ்தர மாதிரிக்குல உபவாசம் இருப்பனா, இதுவரையும் எதுவுமே மாறலையே, இதுவரையும் எதுவுமே நடக்கலையே, இதுவரையும் எதுவுமே கிடைக்கலையேன்னு இருந்தனா, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்னது? தலகீழா சிலது மாறும். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஆமான், நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஆமான். ஆனா அந்த நாளிலேயே அவன் எதெல்லாம் பிளான் பண்ணினானோ தான் வெட்டின குழியில் அவனே விழுந்து போக வழி ஆயிற்று. இன்னைக்கு எஸ்தர மாறி நீ உபவாசம் இருந்தனா உன் காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஷபரபா லபா. உனக்கு ராஜ மேன்மைக்கு நேராய் அந்த ஜெபம் உன்னை கொண்டு போகும். சில தீர்மானங்களை எடுக்க வைக்கும். சிலர் மத்தியில உனக்கு தயவை உண்டு பண்ண முடியும். ராஜாவினுடைய பொற்செங்கோல் அவளுக்கு நேராய் நீட்டப்பட்டதை பார்த்தீர்கள். இன்னைக்கு எஸ்தரின் உபவாச ஜெபம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். நம் ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எஸ்தரை போல ஆண்டவரே நாங்களும் உபவாசத்தில் இருந்து எங்கள் காரியங்கள் மாறுதலாய் முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.